அவசரம்னு வந்தா செலவு பண்ணிட்டு வெறுங்கையோட நிக்க வேண்டியதா. அந்த காசு யாரு கல்யாணத்துக்கும் கண்டிப்பா உதவ போறது இல்ல. மாமா முன்னாடியே சொல்லிருந்தா நான் விக்காமலே இருந்திருப்பேன். ஆரம்பத்துல அதுல பண்ணலாம் இதுல பண்ணலாம்னு இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இப்ப அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு செக் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமாக்கா? மாமா வேணான்னு சொன்னதை விட அவன் பேச்சை கேட்டு அவனுக்காக எங்களை விட்டு கொடுத்துட்டாரு. அதான் அசிங்கமா போச்சு. மாமா என்ன விட அவன் தான் முக்கியம் நினைக்கிறாரு. மோகன், தப்பா எடுத்துக்காதடா. அவர் என்ன இருந்தாலும் இப்படி பண்ணிருக்க கூடாது. அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா. போக்கா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப வந்து சாரி கேக்குறேன். மோகன், என்ன பேசுற நீ? அங்க நடந்ததுக்கு இவ என்ன பண்ணுவா? இவ மேல எதுக்கு கோவப்படுற? துளசி மேல யாரும் கோவப்படலமா. மாப்பிள்ளை இப்படி செஞ்சது சரியான ஆதங்கத்துல கேக்குறோம். பிரபா சொன்னதுக்காக அவர் இப்படி பண்ணிருக்க கூடாதுப்பா. நானே தப்புன்னு தான் சொல்றேன். நான் அவர்கிட்ட பேசுறேன்ப்பா. மோகன், நீ நினைக்கிற மாதிரி மாமா உன்னை ரெண்டாம் பட்சமா நினைச்சிருக்க மாட்டாரடா. பிசினஸ் விஷயத்துல அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் எல்லா முடிவும் எடுப்பாங்க. அதுல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம். மத்தபடி அவர் உன்னை விட்டு தர நினைக்க மாட்டாரு. அக்கா, மாமா அவன் கூட சேர்ந்து பிசினஸ் பண்றது எனக்கு சரியா படல. அவன் ஒரு கிரிமினல்கா. அவன் கூட சேர்ந்து எப்படி பிசினஸ் பண்றாரு? பேசாம வெட்டி விட சொல்லு. நான் எப்படி அதெல்லாம் சொல்ல முடியும்? என்னால உனக்காக தாண்டா பேச முடியும். பிசினஸ் விஷயத்துல என்னால தலையிட முடியாது. என்னக்கா நீ கிரிமினல் தெரிஞ்சோ எதுக்கு அவன் கூட பிசினஸ் பண்ணணும்? மோகன், இவதான் திரும்ப திரும்ப சொல்றாளே. திரும்பவும் நம்ம அதையே பேசிட்டு இருந்தா துளசிக்கு தான் சங்கடம். இவ நமக்கு நல்லது செய்யணும்னு தான் நினைச்சா. இப்படிலாம் ஆகணும் தெரிஞ்சிருந்தா அத பத்தி பேசிருப்பாளா? இவ மேல தப்பு இல்லைன்னு தெரியறப்போ இவளை எதுக்கு மோகன் டார்ச்சர் பண்ணணும்? மாமா, எதுக்கு பிரச்சனை? பேசாம பணத்தை பேங்க்லயே போட்டுடலாம். இல்ல கல்யாணி, பணத்தை பேங்க்ல போட வேணாம். அவர்கிட்ட நான் பேசுறேன். என்னடி பேசுவ? அவர்தான் முடியாதுன்னு சொல்லிட்டாருல்ல. முடியாதுன்னு சொல்லிட்டா அப்படியே விட்டுருவாங்களா? இவனுக்கு இல்லாத உரிமை அங்க வேற யாருக்கு இருக்கு? நான் அவர்கிட்ட பேசுறேன். அவரை வச்சு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றோம். பிரபா என்ன சொல்றான்னு பாக்கலாம். துளசி, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? மாப்பிள்ளைக்கு விருப்பம் இல்லைன்னா பேங்க்லயே போட்டுடலாம். இல்லப்பா, இது அப்படியே விட்டுற முடியாது. மோகன் என் தம்பிப்பா. அவனுக்கு வர அவமானம் எனக்கு இல்லையா? எல்லாம் சரிம்மா. அதுக்காக மாப்பிள்ளை கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு. நான் சண்டையெல்லாம் போட மாட்டேன்ப்பா. மோகனுக்கு பண்ண வேண்டியது என்னோட கடமை. அத சொல்லி அவருக்கு புரிய வைப்பேன். நிதானமா சொன்னா அவர் புரிஞ்சுப்பாரு. எல்லாத்துக்கும் மேல அவர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் இவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். அதுக்காகவாத நான் பேசிதானே ஆகணும். ஏய், அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. இதை இதோட விட்டுறலாமே. இல்லடி, இத பத்தி நான் பேசாம போயிட்டா அப்புறம் நானே இவனை விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும்ல. எனக்கு அவர் மாதிரி தாண்டி இந்த குடும்பமும். எதுக்காகவும் இந்த குடும்பத்தை நான் விட்டு தர மாட்டேன். மோகன், முதல்ல நான் மாமா கிட்ட பேசுறேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ செக்க கொண்டு வந்து கொடு. மாமா கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம். அக்கா, அவன் இருக்கும்போது டேய், நீயும் பிரஸ்டீஜ் பார்க்காதடா. அவன் இருக்கான்னு பார்க்காத. என்னையும் மாமாவையும் பாரு. எனக்காக இதை ஒத்துக்கோடா. சரின்னு சொல்ல. சரிக்கா. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி லாபமா மாத்தி தர வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் அவர்கிட்ட பேசிட்டு சொல்றேன்ப்பா. சரிம்மா. ஆனா இதனால உனக்கும் மாப்பிள்ளைக்கும் எந்த விதமான மனஸ்தாபமும் வந்துடக்கூடாது. அதை மட்டும் பாத்துக்கம்மா. சரிங்கப்பா, நான் பேசிட்டு போன் பண்றேன். வரேன்ப்பா. வரேன் சித்தி. வரேன் பவித்ரா. சரிக்கா. வரேன்டி. மோகன் வரேன். சரிக்கா. அச்சுக்குச்சிமா, நான் இப்படியே உனக்கு கொஞ்சிட்டு இருந்தேன். என்னால ஆபீஸ்க்கே போக முடியாது தெரியுமா? என்னன்னா மருமக என்ன சொல்றான்? மருமகன் என்ன சொல்றான்றதை விட எதையோ பயங்கரமா யோசிச்சுட்டே இருக்கிறான். அதான் என்னன்னு புரியவே மாட்டேங்குது. வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அம்மாவோட மாமா முக்கியமா போயிடுச்சு. இல்லையா பின்ன? மாமாங்கிற பாசம் இல்லாம போயிடுமா? இப்படி ஏன்னா விளையாடிட்டு இருந்தா அப்புறம் என் பொழப்பு கட்டுறோம். இந்த சில நீ அம்மா கிட்ட போ. வாடா 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 லட்டு குட்டி. ஏய், என்னாச்சு? எங்க போயிருந்தே இவ்வளவு நேரம்? அப்பா வீட்டுக்கு போயிருந்தேன். மோகனையும் கல்யாணியும் பார்த்துட்டு வரேன். மோகன் விஷயத்துல எங்க இப்படி பண்ணீங்க? நீங்க கோச்சுக்கிட்டீங்க. நான் அவன்கிட்ட போய் வீட்டின் நிலத்தையும் வித்து மாமா கிட்டே இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொன்னேன். அவனும் நான் சொன்னபடியே பண்ணா. இப்ப திடீர்னு இங்க இன்வெஸ்ட் பண்ணாத, பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்கன்னா எப்படிங்க? அங்க மோகன் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியல. அப்பாவும் ரொம்ப வருத்தமா பேசினாரு. சித்தி, நான் உங்களோட சேர்ந்துகிட்டு பிரபாகருக்கு சாதகமா நடந்துகிட்ட மாதிரி பேசினாங்க. சித்தி பேசின பேச்செல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. எதுக்கு அவனை நோகடிச்சு அனுப்புனீங்க? பார், நான் ஒன்னும் உங்களை நோகடிக்கணும்ல அதை பண்ணல. நம்ம கிட்ட இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் தான் நான் நினைச்சேன். அப்புறம் எங்க மனசு மாத்திக்கிட்டீங்க? செக்க கொடுத்தா வாங்கிக்க வேண்டியது தானே? இந்த விஷயத்துல என்னால அப்படி பண்ண முடியாது துளசி.
இது பார்ட்னர்ஷிப் கன்சர்ன். 2 பேரும் சேர்ந்து இந்த முடிவு எடுக்க முடியும். அப்போ பிரபா சொல்லி தான் இந்த முடிவு எடுத்திருக்கீங்க. ஆமா, பிரபாகர் சொல்லி தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். ஏற்கனவே மோகனுக்கும் பிரபாகரும் செட்டே ஆக மாட்டேங்குது. மோகன் நம்ம கிட்ட இன்வெஸ்ட் பண்றது சரி வராதுன்னு பிரபாகர் தான் சொன்னாரு. எனக்கும் அதான் சரின்னு பட்டுச்சு. ஏங்க அவன் தான் புத்தி இல்லாம சொல்றானா, நீங்களும் அவன் பேச்ச கேக்குறீங்க? மோகன் நம்ம கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணா அவனுக்கு என்னங்க பிரச்சனை? பிரச்சனை வரவே வராதுன்னு சொல்லாத. நாளைக்கு சின்னதா லாஸ் ஆனா கூட பிரபாகரனால தான் லாஸ் ஆச்சுன்னு மோகன் சொல்லலாம் இல்லையா? அப்படி சொல்லிட்டா எனக்கும் பிரபாகருக்கு தேவையில்லாத மனஸ்தாபம் தான் வரும். அதெல்லாம் மனசு வச்சுதான் நான் வேணான்னு சொன்னேன். அப்போ மோகனை விட உங்களுக்கு அவன் தான் முக்கியமா போச்சுல்ல? ஐயோ, அப்படிலாம் இல்ல துளசி. பிரபாகர் என்னோட பிசினஸ் பார்ட்னர். என்னோட ஒரு அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அவர் எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்பட்டு தான் ஆகணும். இதெல்லாம் முதல்ல நீங்க யோசிச்சிருக்கணுங்க. பிரபாவுக்கும் மோகனுக்கும் ஆகாதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல. முத தடவை வந்தப்பவே இது சரி வராதுன்னு சொல்லியிருந்தா அவன் வீட்டை வித்திருக்கவே மாட்டான்ல. அப்பெல்லாம் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்னு ஆசை காட்டிட்டு இப்ப கைவிட்டா என்னங்க அர்த்தம்? இப்ப மட்டும் லாஸ் ஆக சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்றீங்களே, இதே நான் சொன்னப்போ என்கிட்ட கோவப்பட்டீங்கல்ல? என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஏன் இப்ப கூட அவங்க இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் தான். ஆனா பிரபாகருக்கு பிடிக்கலன்ற போது எப்படி? அவனை விடுங்க. நீங்க நம்பிக்கையா பேசினதுனால உங்களை நம்பிதான் அவங்க வீட்டை சேல் பண்ணிருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி நீங்க தானே நடந்துக்கணும். ஆரம்பத்துல நம்பிக்கையா பேசிட்டு கடைசி நேரத்துல கழுத்து இருக்கிறது தப்புங்க. ஏய் என்ன உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற? யார் கழுத்து அறுத்தாங்க? இவனுக்கு இளகன மனசு. உன் தம்பிக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறான். அவனால இவன் தொழிலுக்கு பிரச்சனை வரும்னா எப்படி உதவி பண்ணுவான்? உன் தம்பி யோகிதை தான் எல்லாருக்கும் தெரியுமே. அவன் பிரச்சனை பண்ண மாட்டாங்கறியா? பண்ணுவான்டி. அதான் இப்பவே சுதாரிச்சுக்கிட்டு முடியாதுங்கிறான். அதை நினைச்சு சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு என்னமோ உன் தம்பிகிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்ட மாதிரி ரொம்ப தான் துள்ற. அம்மா, எதுவா இருந்தாலும் அண்ணனும் அண்ணியும் பேசி தீர்த்துக்கிட்டோம். நீ ஏன் குறுக்க பேசுற? ஏய் என்னடி பேசுற? ஏன் எதுக்குவே இவங்கிட்ட சண்டைக்கு போற? அதை பாத்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அம்மா, இது ஒண்ணும் குடும்ப பிரச்சனை இல்ல. அவங்க பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுல நீ ஏன் தலையிடுற? ஆமாடி, நீயும் அண்ணனும் அவளை பத்தி பேசினாலே என் வாயை அடைச்சிருங்க. இத பாருடி, உன் தம்பிக்காக இவங்கிட்ட தகராறு பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. யார் காசை வாங்கணும் யார் காசை வாங்க கூடாதுன்னு இவன் தான் முடிவு பண்ணணும். அதுல எல்லாம் நீ தலையிடாத. என்னங்க, என் தம்பிய பத்தி நான் பேசலாம்ல? எனக்கு அந்த உரிமை இருக்குல்ல? ஐயோ, நான் முதல்ல எதை மனசு வச்சுட்டு இதை பண்ணேன்றது புரிஞ்சுக்கோ. அங்க நான் பிரபாகரை மீறி ஏதாவது டிசிஷன் எடுத்தேன்னா அப்புறம் பிசினஸ் ஸ்மூத்தா நடக்காது. அதனால தான் மோகன் கிட்ட கொஞ்ச நாள் பொறுமையாருன்னு சொன்னேன். நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கலாங்க. ஆனா அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க? அது மட்டும் இல்லாம எல்லா விஷயத்தையும் பிரபா கிட்ட கேட்டுதான் முடிவு எடுக்கணுங்கிறது சரியில்லை. நீங்க தான் அவன் பேச்சு கேக்குறீங்க. ஆனா அவன் உங்களை கேட்டா சுச்சி அப்பாயிண்ட் பண்ணா அதெல்லாம் நீங்க பொறுத்துக்கிட்டீங்கல்ல. இந்த ஒரு விஷயத்த அவன் பொறுத்துக்க மாட்டானா? அங்க அவன் மட்டும் பாஸ் இல்ல, உங்களுக்கும் முடிவெடுக்க எல்லா ரைட்ஸும் இருக்கு. அவன் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணதுனால அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டணும்னு அவசியம் இல்ல. இந்த பாரு, நீ தம்பிக்காக பேசிட்டு இருக்கிற, நான் நம்ம கம்பெனியோட ஃபியூச்சருக்காக பேசிட்டு இருக்கிறேன். ஏங்க, நமக்கு கம்பெனியும் முக்கியம், சொந்தமும் முக்கியங்க. சொன்ன வார்த்தையை காப்பாத்தலனா அவங்க நம்மள எப்படிங்க மதிப்பாங்க? அந்த குடும்பமே உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்குங்க. அத பிரபாகருக்காக நீங்க கெடுத்துக்காதீங்க. எனக்கு பணம் கூட முக்கியம் இல்லைங்க. இதனால உங்க கௌரவம் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது. அதை நினைச்சுதாங்க நான் கவலைப்படுறேன். இங்க பாருங்க, நான் உங்களை நம்பிதான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சொன்னபடி மோகன் கிட்ட செக்க வாங்கி கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுங்க. நமக்கு வேண்டியவங்களுக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியலனா அப்புறம் பிசினஸ்லாம் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே வேணும்னு கேட்டதே இல்ல. இப்ப முறையா கேக்குறேன். எனக்காக மோகனுக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. எதையாவது சொல்லி தட்டி கழிச்சிடாதீங்க ப்ளீஸ்ங்க. சரி குட்டிமா, நான் பிரபாகர்கிட்ட பேசி ஏங்க, பார்க்கறேன். அவன் கிட்ட பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? நீங்களே முடிவெடுங்க. அவன் முடியவே முடியாதுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல குட்டிமா, நான் பிரபாகர்கிட்ட பேசி பார்க்கறேன். அப்படி இல்லைனாலும் அவர் மீறி ஏதாவது பண்ண முடியுமா நான் பார்க்கறேன். கொஞ்சம் டைம் கொடு ப்ளீஸ். சரிங்க, சீக்கிரம் ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. ஆனா தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஹோட்டல்ல சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்கு. தெரிஞ்ச பையன்தான் சார் ஓனரு. நல்ல திறமையான ஆளு. பேரு தான் ஹோட்டலு, ஆனா சாப்பாடு வீட்டுல சமைச்ச மாதிரியே இருக்கும். நீங்க தான் சாப்பிட்டு பாத்தீங்க இல்லையா? வாங்க போ சார். அட பாப்பா கணக்கு. என்ன சார் இவ்வளவு தூரம் வந்துட்டு பார்க்காமலே போறீங்க? பார்க்க கூடாதுன்னு இல்லப்பா, நீ வீட்டுக்கு போயிருக்கதா சொன்னாங்க. சார். சார் இதுதான் கணக்கு, ஓஹோ. இந்த ஹோட்டலுடைய ஓனர் சார். இவரு முரளி, அங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் ஒர்க் பண்றாரு. பக்கத்துல தான் இருக்கு சார். ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். இல்ல நான் ஆபீஸ்ல இருக்கேன். நீங்க பொறுமையா பேசிட்டு வாங்க. வரேன் வாங்க தம்பி. சார்.
சார் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு இப்பதான்ப்பா வெளியில வரோம். கனகு, உன்னை பார்க்க தான்ப்பா தர்ம சங்கடமா இருக்கு. எதுக்கு சார்? என் மாப்பிள்ளையால நீ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்ப. உன் ஹோட்டலை மூட வச்சு தொழிலை நாசம் பண்ண நினைச்சிருக்கிறான். அவனை எல்லாம் என் மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குப்பா. அந்த அளவுக்கு குரூரமானவனா இருக்கான். அவனாலையும் என் பொண்ணாலையும் தான் உனக்கு இவ்வளவு கஷ்டம். சார் விடுங்க சார். எதுக்கு இப்ப பழசெல்லாம் பேசிக்கிட்டு? அவர் என்ன தப்பா புரிஞ்சுட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டாரு. நான் அவரை நேர்ல பார்த்து பேசிட்டேன். இனிமே அவரால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. எது எப்படியோ சார், தீபாவோட வாழ்க்கை நல்லா இருந்தா நமக்கு அதுவே போதும் சார். இல்ல தம்பி, அவனோட என் பொண்ணால சந்தோஷமா வாழவே முடியாது. தீபாவால மட்டும் இல்ல, அவனை உறவுன்னு சொல்லிக்கிற யாராலையும் நிம்மதியா இருக்கவே முடியாது. அவன் ஒரு வக்கரம் பிடிச்சவன்பா. அவனுக்கு மத்தவங்க சந்தோஷத்தை கெடுக்கத்தான் தெரியும், யாரையும் சந்தோஷமா வச்சுக்கவே தெரியாது. என் அனுபவத்துல நான் எத்தனையோ நல்லவங்களையும் பார்த்துருக்கேன், கெட்டவங்களையும் பார்த்துருக்கேன். ஐயே, இவனை மாதிரி நல்லவன் வேஷம் போட்டு ஏமாத்துற ஒரு அர்ப்பனை எங்கேயுமே பார்த்தது இல்லப்பா. அவனுடைய எண்ணம், செயல், புத்தி எல்லாமே தப்பா இருக்கு தம்பி. ஐயோ சார், அவர் ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு, நீங்க அதை போய் பெருசு பண்ணிட்டு. தெரியாம பண்ணிட்டான்னு சொல்றதுக்கு அவன் என்ன சாதாரண தப்பா பண்ணியிருக்கிறான்? அவன் பண்ணது கொலை பாதகம். இப்ப கூட அவன் தான் பண்ண தப்புக்காக கொஞ்சம் கூட வருத்தப்படல. ஏதோ தர்ம காரியம் பண்ண மாதிரி மதப்பில திரிஞ்சிட்டு இருக்கான். நீங்க தீபா நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறீங்க. கட்டின புருஷன் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? அவன் ஏதோ கோவத்துல 2 வார்த்தை பேசிட்டான்னு நீ படிக்கிறதே நான் போட்ட பிச்சைன்னு கேவலமா பேசுறான். 2 பக்கமும் வார்த்தை தடிச்சு போய் இப்ப அவன் என் பொண்ணுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறான். தம்பி, என்ன சார் சொல்றீங்க? டைவர்ஸ் பண்ற அளவுக்குலாம் பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்லையா சார்? சார், அவர் ஏதோ புரியாம பண்ணிட்டு இருக்காரு சார். நீங்களாவது அவர்கிட்ட பேசி சமாதானம் பண்ணுங்க சார். சொல்லி திருந்துறவனா இருந்தா சமாதானம் பண்ணிருக்கலாமே. ஆனா அவன் அப்படிப்பட்டவன் இல்லையே. அதுவும் இல்லாம அவனை சமாதானம் பண்ணன்ற அவசியம் எங்களுக்கும் இல்லை. அவனை மாதிரி ஒரு முட்டாளோட, திமிர் பிடிச்ச சுயநலவாதியோட குடும்பம் நடத்துறதை விட என் பொண்ணு என் வீட்லயே நிம்மதியா இருக்கலாம். என் பொண்ணு அந்த முடிவுல தான் இருக்கா. சார், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாதீங்க சார். இதுல நாங்க முடிவு எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு தம்பி? அவன் எல்லாம் மீறி போயிட்டான். இனிமே அவன் தொல்லை இல்லாம இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். தீபாவை பொறுத்த வரைக்கும் அவனை விட்டு பிரிஞ்சு இருந்தா தான் அவளுக்கு நல்லது. அவ படிச்சு முடிச்சு நல்ல வேலையில சேர்ந்து அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அவளே அமைச்சுக்கட்டும். கட்டின பாவத்துக்காக அவனோட சேர்ந்து இருந்தா அவ வாழ்க்கையே நாசமாயிடும். சார், எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு இதுல இனிமே யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை தம்பி. கட்டினவன் காட்டு மிராண்டி சரியில்லாதவன் தெரிஞ்சா நிரந்தரமா பிரிஞ்சிடறது தான் ஒரு பொண்ணுக்கு நிம்மதி. என் பொண்ணுக்கு இப்ப நிம்மதி தான் தம்பி வேணும். அவ படிக்கிற பொண்ணு, அவ திறமைக்கு அவ எதிர்காலத்துல நல்லா தான் இருப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு தம்பி. ஒரு பொண்ணோட எதிர்காலத்தை பொண்ணுங்க தான் தீர்மானிக்கணும். பொருத்தமே இல்லாத புருஷன் தீர்மானிக்க கூடாது. இனிமே அவனை பத்தி பேசுறதெல்லாம் வீண் தம்பி. நீங்களாவது அந்த மாதிரி ஆள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. உங்க தொழிலை நல்லபடியா பாத்துக்குங்க. தீபாவும் எதிர்காலத்துல நல்லபடியா தான் இருப்பா. நான் வரேன் தம்பி, வரேன்ப்பா. என்னடா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க? தீபாவோட வாழ்க்கையாவும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவன் பண்ண டார்ச்சர் எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப அவனும் திருந்தாம அந்த பொண்ணையும் டைவர்ஸ் பண்ற முடிவுல இருக்கான். எனக்கு ஒண்ணுமே புரியலடா. விடுறா, தீபாவும் அவ அப்பாவுமே அந்த நாதாரிக்கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கிறதா நல்லதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேல நம்ம பண்றதுக்கு என்ன இருக்கு? இல்லடா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ டேய் நல்லவனே, நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கிறியா? தீபாவும் அவன் அப்பாவும் எடுத்த முடிவு 100க்கு 100 சரிடா. அவனை மாதிரி கூறுகட்ட கபோதியோட சேர்ந்து வாழ்றதை விட அந்த பொண்ணு தனியா இருந்தா சந்தோஷமா இருக்கும். அவனுக்காக ரொம்ப ஃபீல் பண்றதை விட போய் உன் வேலையை பாரு. அண்ணே வாங்கண்ணே. எப்படி இருக்கீங்க? எப்படிப்பா இருக்க? வீட்டுல நல்லா சௌக்கியமா? நல்லா இருக்கேன்ப்பா. டேய் கணக்கு, அண்ணன் வந்திருக்காரா? வாங்கண்ணே. வாங்கண்ணே. வாப்பா கணக்கு, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கண்ணே. வீட்டுல அண்ணி பசங்களாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்கப்பா. ஆமா, உன் தலையில அடிபட்டுச்சே, சரியாயிடுச்சா? இப்ப வலியில ஒண்ணு இல்லையா? பரவாயில்லண்ணே, எல்லாம் சரியாயிடுச்சு. இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நிக்கிறீங்க? வாங்க உட்காருங்க. வாங்க டேய், வாங்க. வாப்பா உட்காருங்கண்ணே. என்னண்ணா சாப்பிடுறீங்க? ஏய் தம்பி, அண்ணனுக்கு ஏதாவது? இங்க பாரு, அதெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முதல்ல உட்காரு. சொல்லுங்கண்ணா. என்னண்ணே? உட்கார்றா, உட்காரு சொல்றேன். டேய் அண்ணா. நீ உட்காரு.
ஆ சொல்லுங்கண்ணே. ஊர்ல இருந்து வரப்ப ஜோசியரை பார்த்துட்டு தான் வந்தேன். உனக்கு நல்ல நேரம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான். இது வரைக்கும் இருந்த கெட்ட நேரம் எல்லாமே விலகிடுச்சான். இனிமே பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னாரு. அதோட உனக்கு குருபலம் வேற ஆரம்பிச்சிருக்காண்டா. உடனே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா நல்லதுன்னு சொன்னாரு. நானும் ஒரு பொண்ணை பார்த்து கையோட போட்டோவும் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தா போட்டோவை பாரு, பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்னடா பிடிச்சிருக்கா இல்லையா? நல்லா பாரு. இதுல பாக்குறதுக்கு என்னென்ன இருக்கு? உங்களுக்கு அன்னைக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே தான். டேய் அதை கொடு. இப்பெல்லாம் நீ நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடடா. ஆனா உனக்கு ஏத்த இடமா நான் பார்க்கல. இருந்தாலும் பொண்ணு வீட்டுல வசதி குறைச்சல் தான். ஆனா பொண்ணு பாக்குறதுக்கு லட்சணமா அமைதியான பொண்ணா தெரிஞ்சுது. அதான் இந்த இடத்தையே முடிச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் 2 நாள்ல பொண்ணு பார்க்க வரதா அவங்க வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டேன். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நம்ம போலாமா? டேய் என்ன ஏன்டா பாக்குற? உனக்கு ஓகேனா சரின்னு சொல்லு. சரிங்கண்ணே, போலாண்ணே. அப்புறம் பொண்ணு வீட்டுல எதுவும் பெருசாலாம் செய்ய மாட்டாங்கடா கணக்கு. அண்ணே அதை விடுங்கண்ணே. முதல்ல கையை கழுவிட்டு சாப்பிடுங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். தம்பி இங்க வா. சொல்லுங்கண்ணே. அண்ணனை கூட்டு போய் முதல்ல நல்ல சாப்பாடு கொடு. அண்ணே வாங்க. அப்புறம் கணக்கு பேக் எடுத்து உள்ள நான் வச்சு எடுத்து வச்சுக்கிறேண்ணே. சரிடா. பரவாயில்லடா, போட்டோவில் பார்க்க நல்ல அமைதியான பொண்ணா தான் தெரியுது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பார்த்துருக்கலாம்ல. அதான் பரவாயில்லன்னு சொல்லிட்டியே, விடுறா. அதுக்கு இல்லடா, உன்னோட ஸ்டேட்டஸுக்கு பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் பொண்ணு தர தயாரா இருந்தாங்க. அன்னைக்கு கூட உன் சொந்தக்கார ஒருத்தர் உன்னை பத்தி விசாரிச்சாரு. டேய் நம்ம கூட போய் பார்த்துட்டு வந்தோமாடா. டேய் எனக்கு வசதியான இடத்துல பொண்ணு கட்டணுங்கிற ஆசை கிடையாது. ஏழையா இருந்தாலும் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நான் அப்படிப்பட்ட பொண்ணை தானே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். டேய் நான் சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறமாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு பாக்குறேன். வர்ற பொண்ணு என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன அட்ஜஸ்ட் பண்ணி போனாதானே நான் நிம்மதியா இருக்க முடியும். கரெக்டா சொன்னேன். இப்பெல்லாம் நல்லாவே யோசிக்கிறடா. டேய் கிண்டல்லாம் பண்ணாத. எனக்கு என்னமோ அண்ணன் பார்த்த இந்த பொண்ணே கரெக்டா இருக்குன்னு தோணுது. போய் பார்ப்போம்.